ஈயம் பூசுகிற மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும், கவுண்ட் பண்ணி காமெடியாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, பயனாளிகள் ஒன்றுமே இல்லாத ஒரு பட்ஜெட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், அடுத்த முறை கட்சிக்குள்ளே வந்து நிதியோடு வரணும், இல்லை மிதி அப்படின்ற மாதிரி. நிதி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,30,00,000 ரேஷன் அட்டைதாரர்களோட ஒவ்வொரு குடும்பம் தலையிலையும் 4,50,000 ரூபா கடனை வச்சுட்டு திமுக போச்சு. இவங்க வந்து 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து 4,80,000 ரூபா கடன் வச்சுருக்காங்க. 1 கிராம் மோதிரத்துக்கு நீங்கள் 510 கோடி ஒதுக்குறீங்க. 8 கிராம் தங்கத்துக்கும் ஒரு பட்டு புடவைக்கும் வெறும் 800 கோடி தான் ஒதுக்குறீங்க. இந்த கணக்கே உங்களுக்கு மேட்ச் ஆகலை. அப்போ எங்களுடைய மாநிலத்தில் பாஜக மாநிலத்தில் நாயகன் அறிக்கை கொடுக்குறாரு, இது 717 கடை 3 நீங்களே அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. வாயே திறக்க மாட்டேன்றாங்க. ஆடியோலையும் தகவல் இல்லை, தகவல் உரிமை சட்டத்திலையும் தகவல் இல்லை. நீ வெள்ளை அறிக்கை கூடிய எங்கெங்க முன்னா அதுக்கும் தகவல் இல்லைன்னா அப்போ அது ஒரு படம் தானே. இவங்க கொடுக்குற ஸ்கீம் எதுவுமே ஸ்கீம் நிறைவேற்றுற மாதிரி ஒரு பிரபலப்படுத்துகிறாங்க தவிர அந்த ஸ்கீமை இவங்களால் நிறைவேற்றக்கூடிய ஃபண்ட் இல்லை. ஓப்பனாக சொன்னால் ஃபண்டு கிடையாதுங்க. இந்த கூவம் வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி எல்லா ஆட்சியாளர்களுக்கும் நான் சொல்கிறேன். ஒரு ஜாக்பாட், ஒரு 1000 கோடி ஒதுக்கினியா, ஒரு 100 கோடி ஒரு அங்கங்கே பொக்கில் நிந்திரன் வச்சுக்கோ, ஜேசிபி வச்சுக்கோ, சும்மா நோண்டிக்கணும் இப்படியே படத்தை ஓட்டு. ஏன்னா இதே முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து மேயராக இருக்கப்ப தமிழ்நாடு சிங்கப்பூரை மாற்றியே தீர்வேன்னாரு. இங்கே சிங்கப்பூரை மாறிடுச்சா? மக்கள் நலம் என்று சொல்லுவா, தன் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்ளுவான்ற மாதிரி அவங்க மக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு அது குடும்பம் செட்டில் ஆயிடும். இன்னைக்கு துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான நிதி என்ன பண்ண போறீங்க? இல்லை. சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளுக்கு என்னென்ன கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கிருக்கீங்க? இல்லை. தேசிய நெடுஞ்சாலை என்னென்ன சாலைகள் ஒதுக்கிறதுக்கு சண்டை போட்டு வாங்க போறீங்க? இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தமிழக அரசு முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது திராவிட மாடலுடைய நீட்சியாக அந்த பட்ஜெட் பார்க்குறேன். ஈயம் பூசுகிற மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கும், கவுண்ட் பண்ணி காமெடியாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, பயனாளிகள் ஒன்றுமே இல்லாத ஒரு பட்ஜெட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை, நிறைய விஷயங்களுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்களே. நிதி எங்கே இருக்குது ஒதுக்கிறதுக்கு? வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், அடுத்த முறை கட்சிக்குள்ளே வந்து நிதியோடு வரணும், இல்லை மிதி அப்படின்ற மாதிரி. நிதி எங்கே இருக்குது? 1,25,000 கோடி வந்து கடன் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் 1,50,000 கோடி கடன் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வெள்ளை அறிக்கை இவங்க ரிலீஸ் பண்ணுறப்பயே முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். இவங்க 5 வருடம் இந்த ஆட்சியை பூர்த்தி பண்ணுறப்ப 10,5 லட்சம் கோடி கடனை வாங்குவாங்க, வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க. அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போயே 21,000 கடனை வாங்கியாச்சு. இப்போ வந்து காங்கிரஸை சேர்ந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் திட்ட கமிஷனுடைய தலைவராக இருந்த சிங் அவர்கள், டென்சிங் மாளவிகா தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு படத்தை திமுக போன ஆட்சியில் ஓட்டினாங்க. ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு கொடுத்தாங்க. அந்த குழுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடன்களை எப்படி அடைக்கணும், பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும், எப்படி வந்து நம்ம வந்து 1.5 மில்லியன் ட்ரில்லியன் டாலரை வந்து எப்படி நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்கு திட்டங்களை கொடுப்பாங்கன்னு பார்த்தா, அந்த குழு எங்கெங்கே பூந்து கடனை அழகாக வாங்கலான்றதை அழகாக கற்றுக்குத்து இன்றைக்கி நம்ம தலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,30,00,000 ரேஷன் அட்டைதாரர்களோட ஒவ்வொரு குடும்பம் தலையிலையும் 4,50,000 ரூபா கடனை வச்சுட்டு திமுக போச்சு. இவங்க வந்து 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து 4,80,000 ரூபா கடன் வச்சுருக்காங்க. நம்ம இதே காணொலியில் இதே ஜாம்பவான் நேரில் நம்ம சொல்லியிருக்கோம், நாளைக்கு விஜய் சார் சிஎம்ஏ ஆகிட்டாருனாலும் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த 15 லட்சம் கோடி கடனுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரில, கண்டிப்பாக நினைவு இருக்கும். உங்களோட முதல் ஸ்டெப்பே எங்கே இருக்கணும்? 15 லட்சம் கோடிக்கு அப்புறம் தான் உங்கள் திட்டமே ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ நீங்கள் 2 திட்டம் மட்டும் எடுத்துப்போம். நிறைய திட்டத்தை பற்றி பேசுறது நமக்கு நேரம் கிடையாது. 2 திட்டம் எடுத்துப்போம். ஒன்று அண்ணன் சீர், இன்னொன்று தாய்மாமன் சீர். அண்ணன் சீர்னால் என்ன கொடுக்குறாங்க? நம்மளுடைய தங்கச்சிக்கு வந்து அண்ணன் சீர் கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு? 8 கிராம் வந்து, அதான் 8 கிராம் வந்து, அதான் 8 கிராம் தான், 1 பவுன் நகையும் பட்டு புடையும் கொடுக்குறாரு. இது ஏற்கனவே ஜெயலலிதா பீரியடில் தாலிக்கு தங்கன்னு வந்துருச்சு. அதை ஒரு பெயிண்ட் அடித்து முலாம் பூசி இப்போ கொடுக்குறாங்க. ரைட்டு, ஓகே, கொடுத்தாலும். ஏன்னா கலைஞர் பீரியட்லேயும் ஸ்டாலின் அவர்கள் பீரியடும் நிறுத்தப்பட்டது, இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க. ரைட்டு, வரவேற்கிறோம். இன்னொன்று தாய்மாமன் சீர்ன்றது தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் மோதிரம் போடுறேன்னாங்க. அப்புறம் டபக்குன்னு பெல்ட்டி அடித்து அரசு மருத்துவமனையில் பிறக்கிறதா 1 கிராம் போடுறேன்றாங்க. நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா,
1 கிராம் மோதிரத்துக்கு நீங்கள் 510 கோடி ஒதுக்குறீங்க. 8 கிராம் தங்கத்துக்கும் ஒரு பட்டு புடவைக்கும் வெறும் 800 கோடி தான் ஒதுக்குறீங்க. இந்த கணக்கே உங்களுக்கு மேட்ச் ஆகலை. இப்போ பிறந்த குழந்தைகள் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1 லட்சம் பேர் கல்யாணம் ஆகுது. 1 லட்சம் பேர் கல்யாணம் ஆகுதுன்னா நீங்கள் 8 கிராம்னா ஒரு லட்சம்னு வச்சுக்கோங்க. ஒரு பவுன் விலை 1 லட்சத்தி சம்திங் வருது. 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. பட்டு புடவை கொம்மையாக இருந்தால் கூட ஒரு 10,000 ரூபாய்க்கு இல்லாமல் பட்டு புடவை கிடையாது. 1,10,000 ரூபா ஒரு தம்பதிக்கு அவங்க கொடுத்தாகணும். 1 லட்சம் பேருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணம் ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் இந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 8,000 10,000 கோடி பணம் வேணும். நீங்கள் ஒதுக்கிறது வெறும் 800 கோடி தான். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். இப்போ 100 பேர் கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 50 பேர் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 பேருக்கு நீங்கள் மோதிரம் போடணும். 1 கிராம் போடணும். மோதிரம் போடணும்ல. 8 கிராம் தங்கம் கொடுக்குறீங்க, பட்டு புடவை கொடுக்குறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை பிறகு. நான் சொல்கிறது கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் குழந்தை பிறகுன்னு சொல்கிறேன், குறைந்தபட்சம் சொல்கிறேன். அப்போ இந்த திட்டத்தினுடைய நிதியினுடைய பயனாளிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா இந்த கல்யாணம் ஆனவங்க, குழந்தை பெற்றுக்கிறவங்க. நல்லா கேட்டுங்க, இந்த கல்யாணம் ஆறவங்க, குழந்தை பெற்றுக்கிறவங்க, இவங்க தான் இதனோட பயனாளிகள். அவுட் ஆஃப் பேருக்கு எதுனா பயனாளிகள் இருக்கா? ஒரு திட்டம் போட்டால் எப்படி இருக்கணும்? இப்போ தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நாங்கள் நிதி தரோம், வரவேற்கிறோம். இது வறுமை கோட்டில் கீழே இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவை கொடுக்க போகிறீங்க. அதே வறுமை கோட்டில் கீழே இருக்கவங்களுக்கு தான் 1 கிராமும் கொடுக்க போகிறீங்க. அப்போ 8 கிராமுக்கும் ஒரு பட்டு புடவைக்கும் 800 கோடி போதுன்னு நினைக்கிறீங்க. ஒரே கிராமுக்கு 500 கோடி போதுன்னா இது என்ன கணக்கு? இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அதை தான் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். சிங்கப்படை, பழைய படையை வச்சு பெயிண்ட் அடித்து சிங்கப்படை இல்லை, அதுக்கு விரிவுபடுத்தவும் நிதி அது 350 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுவே இல்லையன்றன. நீங்கள் விரிவுபடுத்தினா எப்படி விரிவுபடுத்திங்க? பழைய போலீஸுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு விட்டுக்கிறீங்க. பழைய பெட்ரோலுக்கு, பிங்க் பெட்ரோலுக்கு இருந்த பெட்ரோலை, அம்மா பெட்ரோலை பெயிண்ட் அடித்து இப்போ சிங்கப்படைன்னு மாற்றிருக்கீங்க. அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. அவங்க தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும் ஆங்காங்கே தன்னுடைய புகழ் பாடுவதற்காக 2-3 திட்டங்கள் எழுதுகிறாங்க. இப்போ பாருங்கள், எல்லா பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், 717 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு மூடிவிட்டோம். நாங்கள் போய் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறோம், எப்போ 717 கடையை 3 நாளில் எங்கெங்கே 3 நாள் தகவலை கொடு, தகவல் இல்லை. அப்போ எங்களுடைய மாநிலத்தில் பாஜக மாநிலத்தில் நாயகன் அறிக்கை கொடுக்குறாரு, இது 717 கடை 3 நாள், அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. வாயே திறக்க மாட்டேன்றானாங்க. ஆடியோலையும் தகவல் இல்லை, தகவல் உரிமை சட்டத்திலையும் தகவல் இல்லை. நீ வெள்ளை அறிக்கை கூடிய எங்கெங்க முன்னா அதுக்கும் தகவல் இல்லைன்னா அப்போ அது ஒரு படம் தானே. ஆனால் நீங்கள் எங்கே மிளறீங்க? எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் போட்டிங்க 717 கேடு மூட வைத்து தாய்மார்களுடைய உள்ளத்தை வென்று விட்டார் ஜோசப் விஜய் அவர்கள். பஸ் ஸ்டாண்டாக நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த கேள்வி நம்ம எழுப்புமா இல்லையா? அப்போ சிங்கப்படை ஒரு படம், இந்த 200 இது ஒரு படம், டாஸ்மார்க் ஒரு படம், 3வது படம் எதுனா இந்த 200 யூனிட் ஃப்ரீ. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னால் 10,000 ரூபாய்க்கு வந்தவனுக்கு கரண்ட் பில்லு எவ்வளோ வரணும்? 7,000 ரூபாய்க்கு 100 யூனிட் போனாலும் 5,000 ரூபாய்க்கு வரணும். இப்போ எப்படி வருது? 10,000 ரூபாய்க்கு கரண்ட் பில்லு வந்தவன் 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்தவனும் 20,000 ரூபாய் கரண்ட் பில்லு வருது அவனுக்கு. அப்ப மின் கட்டண உயர்வு அதிகமாகி இருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு போய் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கான் மின்சார வாரியத்தில் போய். வெறும் 10,000 கரண்ட்னா நீ 200 யூனிட் ஃப்ரீ பண்ணா எனக்கு 3 பங்கா இறங்க கம்மியாகும்ல. 500 யூனிட் கீழே மேலே போனால் தான் உங்களுக்கு 100 யூனிட் 200 ஃப்ரீ இல்லை. 500 யூனிட் கீழே வருங்களா? நீங்கள் 5,000 கட்டியிருந்தா 2,000 தானே கட்டணும், நீங்கள் 15,000 கட்டுறீங்களா? அப்படிங்கிறது 3 லட்சம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறான்? பழைய படமே நல்லா இருந்துச்சியா, 100 யூனிட் ஃப்ரீ, நீ புது படம் 200 யூனிட் ஃப்ரீன்ற உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான்னு சொல்லிட்டு அதுவும் ஃபெயிலியரான ஒரு ஸ்கீம். அப்போ இவங்க கொடுக்குற ஸ்கீம் எதுவுமே ஸ்கீம் நிறைவேற்றின மாதிரி ஒரு பிரபலப்படுத்துகிறாங்க தவிர அந்த ஸ்கீமை இவங்களால் நிறைவேற்றக்கூடிய ஃபண்ட் இல்லை. ஓப்பனாக சொன்னால் ஃபண்டு கிடையாதுங்க. இதை தான் நாங்கள் சொல்லணும், பல காலங்களில் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும், நானே நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தாலும் நேரடியாக 10 லட்சம் கோடி கடனும், பொதுத்துறை நிறுவனங்கள் 3 லட்சம் கோடி கடனும், கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி கடனுக்கு அப்புறம் தான் நீங்கள் நலத்திட்டங்களே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்போ எப்படி பெல்ட் அடிக்கிறாங்க, வருவாய் பற்றாக்குறை கூட 55,000 கோடி. இதெல்லாம் நிதி நிலைமையெல்லாம் சீர் செய்யறதுக்கு எங்களுக்கு 2 வருஷம் ஆகும். அப்போ 2 வருஷம் வரையும் நம்ம பட்டினி கிடைக்கணுமா? 2 வருஷம் வரையும் எனக்கு 4,000 ரூபா பட்டத்தால் கிடைக்காதா? 2 வருஷம் வரையும் எனக்கு சிலிண்டர் கிடைக்காதா? 2 வருஷம் ஒரு மாவட்டத்தின் தூரம் இலவச பேருந்துன்னு சொன்னாங்களா, அது கிடைக்காதா? எல்லா பேருந்தும் இலவசமாக்குன்னு சொன்ன கிடைக்காதா? இனி கேரளா கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தோன்னா இலவச பேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான்.
மாவட்டம் வந்து அவங்க என்னென்ன இது சொன்னாங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? நம்மளோட சின்ன ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஆளுநர் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தானே திமுக நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தாங்க. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு வருவாய் பற்றாக்குறை இவ்வளோ இருக்குது, தமிழ்நாடு இவ்வளோ கடனில் இருக்குது, இவ்வளோ வட்டி கட்டுது, இதை மாரி தான் நீங்கள் பண்ணணும்னு அப்போல்லாம் தலையாட்டிட்டு இப்போ வந்து நிதி இல்லை அப்படின்னா அப்போ யாரை ஏமாத்துற வேலை? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆசை, ஆனால் நிதி இல்லை. நாங்கள் ஜெயிச்சு வந்தால் நிதி நிலைமையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணி மாநிலத்தோட வருவாயை பெருக்கி ஒட்டுமொத்தமாக ஜிடிபியை உயர்த்தி அதுக்கப்புறம் வர லாபத்தில் உபரி பட்ஜெட் போட்டு அந்த நிதியை எடுத்து உங்களுக்கு 2500 கொடுப்போம் சொன்னால் நீ மனுஷன் சொல்லணும்ல. இது எடுத்துக்கோ, சுண்டல் மாதிரி அதை எடுத்துக்கோ, இதை பண்ணுறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்னு ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ணவும் முடியாது. சார், இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இந்த கூவம் ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை தூர்வாரி அதில் போட்டிங் வந்து பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சார்? இப்போ சென்னையில் வந்து எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இல்லாத ஒரு சிறப்பு சென்னைக்குன்னா, நம்ம சென்னை சிட்டி உள்ள ஹார்ட் ஆஃப் த சிட்டி உள்ள 2 ஆறு ஓடும். அடையார் ஆறு ஒன்றும் கூவம் ஆறு. இங்கே நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டுமே ஆறுன்னு. உங்களுமே சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் சின்ன பிள்ளையா, நீங்களே சின்ன பிள்ளைங்க தான், நான் சின்ன பிள்ளையா இருந்துலேருந்து கூவத்தை சுத்தப்படுத்துகிறானுங்க. இந்த விசு படத்தில் சொல்கிற மாதிரி தான் சுத்தப்படுத்திட்டானுங்க, சுத்தப்படுத்திட்டு இருக்கானுங்க, சுத்தப்படுத்துவானுங்க. ஆட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறவில்லைன்ற மாதிரி எல்லா ஆட்சியும் மாறி மாறி வந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் கூவத்தில் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிடுறானுங்க. அது ஒருவேளை அவங்க பர்சனல் ஃபண்டுக்கு ஒதுக்குறாங்களான்னு தெரில. இப்போ வந்து வெளிநாட்டு மதிப்பீட்டு குழுவெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் வந்து கூவத்தை சுத்தப்படுத்த போகிறோம். தமிழ்நாட்டில் கூவம் சின்ன பிள்ளையா இருக்கிற வரையும் சுத்தப்படுத்துறேன்னு சொன்னாங்களே, இப்போ கூவத்தை எந்த நிலையில் சுத்தப்படுத்திருக்கீங்கன்னு நான் கேட்கல. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அன்னைக்கு இருந்த மேயர் பிரியாட்ட கேட்டார். கார்த்தி சிதம்பரம் கேட்டார், நான் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் கூவத்தை சுத்தம் பண்ணுறீங்களா, இதுவரை சுத்தம் பண்ணல, அதுக்கான ஃபண்டு 1000 கோடி 2000 கோடி ஒதுக்கல, அந்த ஃபண்டை என்ன தான் பண்ணீங்க, நீங்கள் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை பச்சை அறிக்கைலாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பூசி மூழ்கி இந்த கூவம் வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி எல்லா ஆட்சியாளர்களுக்கும் நான் சொல்கிறேன். ஒரு ஜாக்பாட், ஒரு 1000 கோடி ஒதுக்கினியா, ஒரு 100 கோடி ஒரு அங்கங்கே பொக்லைன் இந்திரன் வச்சுக்கோ, ஜேசிபி வச்சுக்கோ, சும்மா நோண்டிக்கணும் இப்படியே படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்க படத்தை மண் சரிவு அதிகமாகிடுச்சு, முதல்ல வந்துருச்சு, நான் வந்து கரைபடாத வெள்ளம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, கழிவுநீர் கலந்துச்சுன்னு ஏதோ வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1000 கோடியில் ஒரு 50 கோடியை செலவு பண்ணிட்டு மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி இவங்க பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையாக இதை பற்றி சொன்னால் கூட நம்ம நம்புவோம். கூவத்தில் நீங்கள் குளிக்கலாம், நீங்கள் அங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், அங்கு படகு ஓட்டு மகிழலாம் அப்படிலாம் சொல்கிறானுங்க. நடந்தால் சந்தோஷம். ஏன்னா இதே முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து மேயராக இருக்கப்ப தமிழ்நாடு சிங்கப்பூரை மாற்றியே தீர்வேன்னாரு. இங்கே சிங்கப்பூரை மாறிடுச்சா? இல்லை, எதுவுமே மாறல. அவங்களுடைய இப்போ வருமானம் தான் அதிகமாக இருக்குது. அவர் ரெட் ஜெயின் ஆரம்பிக்கிறாரு, ஹைதராபாத்தில் போயிட்டு கிரிக்கெட் கம்பெனி வாங்குறாரு, ஸ்பைட் ஜெட் ஃப்ளைட்டை வாங்குறாங்க சொந்தக்காரங்க, அவனுங்க பெருக்கிறானுங்க. தன்னலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்ளுவார். எம்ஜிஆர் பண்ணாரா இல்லையா? மக்கள் நலம் என்று சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்ளுவார்ன்ற மாதிரி அவங்க மக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு அந்த குடும்பம் செட்டில் ஆகிடுச்சு. நம்ம இன்னைக்கு வேடியை பார்த்துன்னுக்குறோம். சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மாட்ட கேட்குற அந்த கூவத்தை எப்பமா சுத்தப்படுத்துவாங்க? தம்பி உனக்கு வந்து நீ வந்து 10th பாஸ் பண்ண சுத்தப்படுத்திடுவாங்க. அம்மா நான் 10th பாஸ் ஆகிட்டேன், எப்பமா சுத்தப்படுத்துவாங்க? தம்பி நீ காலேஜ் முடிச்சோன்னே சுத்தம் பண்ணுவாங்க. அம்மா நான் காலேஜ் முடிச்சோமா, எப்பமா சுத்தப்படுத்துவாங்க? தம்பி உனக்கு கல்யாணம் ஆனோன்னு சுத்தப்படுத்துவாங்க. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, எப்பமா சுத்தப்படுத்துவாங்க? உனக்கு குழந்தை பிறந்தவொன்னு தான் சுத்தப்படுவாங்க. அம்மா எனக்கு பையன் பிறந்துட்டாமா, கூவத்தை எப்பமா சுத்தப்படுத்துவான்? உன் பையன் காலேஜ் முடிச்சவனு தான் சுத்தம் பண்ணுவாங்க. அம்மா என் பையன் காலேஜ் முடிச்சாமா, உன் பையனுக்கு கல்யாணம். சொல்லுதா? புரியுதா நான் சொல்கிறது? இப்படியே தான் போயிட்டு இருக்கும் தவிர யாரும் மக்கள் நலப்பணி இங்கே செய்யறதுக்கான தயார் நிலையில் இல்லை. நம்மளை எல்லாம் இன்னும் ஆட்சியாளர்கள் முட்டா பீஸாக நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஒரு ரொம்ப கூட வருத்தப்படக்கூட பதிவு செய்ய வேண்டிய ஒரு பதிவு. சார், அதே போல் இந்த தூத்துக்குடி திருநெல் பகுதியெலாம் இந்த விண்வெளி தொழிற்சாலை நிறுவனங்கள்லாம் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் எடுக்க போகிறோம். ஸோ அதற்காகவும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமை வச்சு? இல்லை, தொழிற்சாலைகள் வரணும்னா முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் அதிகமான தொழிற்சாலை வரணும்னா முதல்ல இந்த கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து 4 டிரான்ஸ்போர்ட்டில் வெல்லாக இருக்கணும். 1 ஏரோட்ராம்ஸ், அதாவது சொல்ல ஃப்ளைட் நிற்கிற விமான நிலையங்கள், 2வது துறைமுகங்கள், நகர்களை இழக்கக்கூடிய சாலைகள்,
இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல பசுமை வழிச்சாலைகள், புறநகர வழிச்சாலைகள் சொல்லி நைஸ் ரோடு அதுன்னு சொல்லி சாலைகள் இருக்குது. சாலைகள் கடல் மார்க்கமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக துறைமுகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நகரங்களையும் உற்பத்தி பொருளை இணைக்கிற ரயில்கள், ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்களே, புகை தொடர்வண்டி, இதோடைய கட்டமைப்பு இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். ரெண்டாவது இங்கே தண்ணீர் வளம் இருக்கணும், மேன் பவர் இருக்கணும். நல்ல ஒரு பிரச்சனைனா நமக்கு இங்கே தண்ணீர் வளம் இருக்குது, மேன் பவர் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு என்னென்னா இன்றைக்கி நம்ம விமான நிலையம் அமைப்பதில் நம்ம பின்தங்கி போயிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் வருமா வராதானே அவங்க பட்ஜெட்டில் சொல்லலை. இன்றைக்கி ஹைதராபாடு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஆட்சி நடக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 2வது விமான நிலையமே திறந்துட்டார், இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் திறந்துட்டார். கூகுளும் அங்கே போயிடுச்சு, செயற்கை ஏஐயோடைய இது கூகுள் போயிடுச்சுல, பெரிய ப்ராஜெக்ட் அங்கே போயிடுச்சுல. இந்தியாவுக்கே பெரிய ப்ராஜெக்ட் இப்போ அங்கே தான் இருக்குது, போயிடுச்சு. அவரோட பையன் நிறைய லோகேஷ் வந்து உள்ளே பேசி வாங்கி போய் கூகுள் அங்கே போய் சேர்த்துட்டார். இத்தனைக்கும் கூகுளோட சிஇஓ வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை. அப்படி இருந்துமே நம்ம அதை நீ பிடிக்க முடியல, விட்டாச்சு. இது தனி கதை. அப்போ இங்கே துறைமுகங்களை இப்போ இங்கே விமான நிலையங்கள் வந்து 3 இடத்துல பழைய திமுக ஆட்சி ஓகே பண்ணி வச்சுருந்துச்சு. ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று வந்து ராமேஸ்வரம், இன்னொன்று ஓசூர், இன்னொன்று பரந்தூர். இந்த 3மே வருமா வராதா? இது 3 உடான் திட்டத்தில் வருது, மத்திய அரசுடைய உடான் திட்டத்தில் வருது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு மத்திய அரசு அன்றைக்கே ஃபண்டை ஒதுக்கிடுச்சு, 20,000 கோடி ஒதுக்கி வச்சிருச்சு. இப்போ பரந்தூரே வருமா வராதா? பரந்தூருக்கு வரலைன்னா வேறு எங்கே அமைக்க போகிறீங்க? அது வேறு எங்கே அமைச்சிங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரம் முடிப்பீங்க? இதெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லணும்ல. இன்றைக்கி துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான நிதி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை. சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளுக்கு என்னென்ன கட்டமைப்புக்கு நிதி ஒதுக்கிருக்கீங்க? இல்லை. தேசிய நெடுஞ்சாலை என்னென்ன சாலைகள் ஒதுக்கிறதுக்கு சண்டை போட்டு வாங்க போகிறீங்க? இல்லை. அதிகமான ட்ரெயின்ஸுக்கு மத்திய அரசு சண்டை போட்டு வாங்கினீங்கன்னா எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இங்கே வருவான்? கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டியா? அதுவும் இல்லை. எப்போ வேணால் அந்த கவர்மெண்ட் கவரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் போயினுக்குது, முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் போயிடுச்சு, காங்கிரஸ் தாந்தோணித்தனமாக போயினுக்கிறாங்க. இது ஒரு பாண்டிங்காக இந்த கவர்மெண்ட் இருக்கானா? அது உங்களுடைய 6 மாதம் டைம் இருக்குன்றதை ஒத்துக்கிறேன். 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. அப்போ ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்கிறப்ப ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரதுக்கு பயப்படுவான். அவன் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஒன்று சைன் பண்ணுறான், ஒரு MOU சைன் பண்ணுறான். அடுத்த கவர்மெண்ட் வந்து அதை கேன்சல் பண்ணது என்ன பண்ணுவீங்க? அப்போ அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவன் நேரம், அவனுடைய காலம், அவனுடைய மேன் பவரு, அவனு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண எல்லா விஷயங்களும் அவன் வேஸ்ட் ஆகிடுமா இல்லையா? அப்போ அந்த ஃபாரின் இன்வெஸ்டருக்கான பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே உள்ள வரணும்னா ஸ்டெபிலிட்டி பார்ப்பான். இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டால் நம்ம வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடியில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கலாம், 20,000 கோடியில் நம்ம வந்து இதை பண்ணலாம். ஏற்கனவே வந்து திராவிட ஆட்சியில் எல்லா தொழிற்சாலையும் இங்கே உள்ளே கொண்டு வந்தாச்சு. இங்கே அடுத்த மேம்பாட்டுக்கான விஷயங்கள் எதனா நடக்குதுன்னா இல்லை. இப்போ வெளிநாட்டு முதலீடை நாங்கள் மீட்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தார் முன்னாள் முதலமைச்சர். நான் ஜப்பானுக்கு போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன், துபாய்க்கு போகிறேன், சிங்கப்பூர்னு குடும்பத்தோடு தனி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாரா இல்லையா? போனார்ல. எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோங்க நீங்கள் வந்து வெளிநாட்டு முதலீடு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வந்துச்சு? வந்துட்டுருக்கு, சைன் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிது? வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷம் ஓடிடுச்சு. இதே மாதிரி இவங்க ஓட்ட போகிறாங்களா இல்லை கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் நான் சொல்லுகிற இந்த உள்கட்டமைப்பு, நகர்ப்புற மேம்பாடு, தடையின்றி குடிநீர், தடையின்றி மின்சாரம், இதையெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டர்ஸ்ட்டை காமிச்சா தான் இன்வெஸ்டர்ஸ் வருவான். இப்போ தடையின்றி மின்சாரம் இங்கே இருக்கா? நீங்கள் அணில் கட்சி சின்ன ஒருத்தர் சொல்லிட்டு போனார், இங்கே இருக்கவங்க பீஸ்கேரில் புரிக்கிட்டு போயிட்டான்றார் என் இனிய நண்பர் நிர்மல் அவர்கள். பீஸ்கேரை புரிக்கிட்டா நான் எப்படியா கரண்ட் கொடுக்குதுன்றார் அவர். அப்போ தடையில்லாத மின்சாரம் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இவர் வந்த நேரம் நமக்கு மழையே பெய்யலை. நம்ம குறுவை சாகுபடி அவுட்டு. கிட்டத்தட்ட 25 டெல்டா, அதாவது டெல்டா காவிரி குடிநீர் கூட்டு திட்டம் மூலம் பயன்படுகிற 28-25 மாவட்டங்களுக்கு குடி தண்ணீரே இல்லை. 11 மாவட்டங்களும் குறுவை சாகுபடியும் இந்த சம்பா பயிரிடுறதுக்கான அது கான்செப்டே கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து 91 அதாவது 300 ரூபா அரிசி விலை ஏறி இருக்குது. நெல்லுடைய பற்றாக்குறை ஜாஸ்தியாக இருக்குது நம்மக்கிட்ட. அரிசி விளைச்சல் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி எல்லாமே வந்து இவர் வந்தவொடனே தண்ணியும் இல்லை. நல்லா கேட்டுங்க, ஒருத்தர் உள்ளே வரான், தண்ணி இல்லை, கரண்ட்டு சரியாக இல்லை, துறைமுகம் மேம்படுத்துக்கு தொலைநோக்கு திட்டம் இருக்கா? இல்லை. இந்த உடான் திட்டத்தில் எத்தனை ஏரோட்ராம் கொண்டு போகிறீங்க? தெரியலை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ணி எக்ஸ்ட்ரா ட்ரெயினை வாங்கினீங்கன்னா இல்லை. பரந்தூர் விமான நிலையம் வருமா? தெரியலை. மெட்ரோ நிலையம் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கு வருமா? புரியலை. அப்போ எப்படி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வருவான்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னா கனெக்டிவிட்டி வேணும். இன்றைக்கி மதுரவாயில் பைபாஸ் ரோடு போடுறாங்க, நேராக துறைமுகத்துக்கு போகுது, வந்து டபுள் டக்கர் அது போடுறாங்க.
சிங்கிள் டக்கரில் நம்ம ஏறி இறங்கிக்கலாம், இன்னொரு டக்கரில் ஒன்லி லாரி மட்டும் தான் போகும். அந்த லாரி இங்கே மதுரை வயல் ஏறிச்சுன்னா நேராக ஹார்பரில் தான் அந்த லாரி இறங்கும், போக்குவரத்து ஸ்தம்பில். இது வந்து உள்கட்டமைப்பு, நகர்ப்புற மேம்பாடு. இதை பார்க்குறப்ப ஓகே, நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு 50 கார் எடுத்து நான் உண்டாய் வண்டி நேராக போய் இறங்கும். இந்த ஒரு நம்பிக்கை இந்த அரசு கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. மத்திய அரசுக்கிட்ட சொல்லாமே கீர்த்தனாவும் ராஜ்குமாரும் வந்து டிப்ளமேட் பாஸ்போர்ட் இல்லாமல் போயிட்டு வந்துட்டாங்க. அது வந்து எப்போ என்ன அது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான எந்த விஷயமும் இல்லை. மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்கிறது ஒரு பொய்யுரைகளாக ஒதுக்கிறீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க பணம் இல்லைன்ட்டு. அப்புறம் இப்போ இதெல்லாம் எப்படி செய்வீங்க? செய்வோம் 2 வருஷம் கழிச்சு செய்வோம். 2 வருஷம் கழிச்சு நீங்கள் சாப்பிடாம இருக்கணுமா? 2 வருஷம் கழிச்சு முதியோர்கள் பணம் வராதா? 2 வருஷம் கழிச்சு சிலிண்டர் இல்லாமல் இருப்பீங்களா? 2 வருஷம் கழிச்சு நீங்கள் நம்ம 4000 கொடுக்குறது கொடுக்க மாட்டீங்களா? 2 வருஷம் கழிச்சு 2500 கிடைக்காதா? அப்போ நீங்கள் என்னன்னா, பழைய திமுக ஆட்சியினுடைய திராவிட மாடல் நீட்சி தான் அது தவிர இவர்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.